அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நேற்றைய தினம் சென்ற கால வினை சொல்லுல மஜ்ஹூல் செயற்பாட்டு வினை பாடத்தில் 4 எழுத்து சொல்லை 5 எழுத்தாக 4 எழுத்து சொல்லு 4 எழுத்து 5 எழுத்தாக மாற்றுறது, 4 எழுத்து 6 எழுத்தாக மாற்றுறது, அதனுடைய செயற்பாட்டு வினைகளை பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? நாலுமே அசலாக இருக்கக்கூடியதுன்னு ஒரே ஒரு மாடல் தான் இருக்குது. அது என்ன மாடலு? ஃபஅலல என்கிற மாடல் இருக்குது. அந்த ஃபஅலல மாடலுக்கு மஜ்ஹூல் எப்படி வரும்? ஃபுஉலில. ஃபஅலல என்றால் ஃபுஉலில அப்படி வந்துடும். ஃபுஉலிலன்னு வரும்னு சொன்னால் அதை எப்படி செய்யணும் மஜ்ஹூல்? அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் தாஹ்ரஜன்னு வச்சுக்கோங்க. தஹரஜ முந்தி சொன்னதை ரிப்பீட் பண்ணிக்கிறேன் யாவத்துக்காக வேண்டி. தஹரஜ என்று சொன்னால் அதனுடைய மஜ்ஹூல் துஹுரிஜ. 4மே அசல் எழுத்து. இதில் இது வரைக்கும் படித்தது 3 எழுத்த 4, 5, 6 மாற்றுறது. இப்போ உள்ளது 4மே அசல். 4 எழுத்துமே தாலும் அசல், ஹையும் அசல், ராவும் அசல், ஜீமும் அசல். அசல் எழுத்து இது இருக்குது. அப்போ ஃபஅலல என்று வந்தால் ஃபுஉலில என்று மஜ்ஹூல் வரும். 4 எழுத்துக்கு இந்த ஒரே மாடல் தான் இருக்கிறது. அதுக்கு உதாரணம் தஹ்ரஜ துஹுரிஜ என்று சொல்லிவிட்டு அதை என்ன செய்யணும்? அந்த ஃபுஉலி லெவலில் சொல்லி பார்க்கணும். நான் துஹுரிஜ போட்டு வச்சிருக்கிறேன். நீங்கள் ஃபுஉலி லெவலில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து பாருங்கள். நேற்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டதுனால அதை கொஞ்சம் இன்னொரு ரிப்பீட் பண்ணிக்கிறோம். துஹுரிஜ என்றால் ஃபுஉலிலன்னு வச்சுக்கிறங்க. ஃபுஉலிலா இந்த மாடலை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள பண்ணுங்க. ஃபுஉலிலு வந்துருச்சா? அதுக்கப்புறம் ஃபுஉலிலத், ஃபுஉலிலத்தா, ஃபுஉலில்ன, துஹுரிஜ்ன கரெக்டாக வருதா? அப்புறம் துஹுரிஜித்த, ஃபுஉலில்த, துஹுரிஜித்துமா, ஃபுஉலில்துமா, துஹுரிஜித்தும் துன்னண்டு போட்டு கண்டுக்கிறோம். இப்போ திருத்திக்கிறோம். அப்போ துஹுரிஜித்தும் ஃபுஉலில்தும். அப்புறம் துஹுரிஜித்தி, ஃபுஉலில்தி, துஹுரிஜித்துமா, ஃபுஉலில்துமா, துஹுரிஜித்துன்ன, ஃபுஉலில்துன்ன, துஹுரிஜ்து, துஹுரிஜ்னா, ஃபுஉலில்து, ஃபுஉலில்னா. அப்போ 4 எழுத்து சொல்லு ஃபஅலல என்று இருக்கும். அந்த ஒரு வடிவம் தான். அதுக்கு மஜ்ஹூல் ஃபுஉலில. உன்னோட முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ். அப்புறம் 4 எழுத்தை 5 எழுத்தாக மாற்றுவாங்க. 4 எழுத்து சொல்ல 4 அசலாக இருக்கு. ஒரு எழுத்தை கூட சேர்த்து 5 எழுத்து ஆக்குவாங்க, ஒரு கூடுதல் அர்த்தத்துக்காக வேண்டி. அப்படி ஆக்கிறதுக்கு என்ன மாடல்னு கேட்டால், அந்த ஃபஅலல என்பதில் ஒரு தேயை சேர்த்து தஃபஅலல, வெறும் ஃபஅலலவுக்கு பதிலாக தஃபஅலல இப்படி மாற்றுவாங்க. இது முன்னாடி தெரிஞ்சிட்டோம். இது இப்போ மஜ்ஹூல் தான் தெரிய போகிறோம். இது தெரிஞ்ச விஷயம். இப்போ மஜ்ஹூல் என்ன செய்யணும்? தஃபஅலல என்றால் துஃபுலில, துஃபுலில, தஃபஅலல துஃபுலில. இந்த துஃபுலில என்ன செய்யணும்? நீங்கள் தஹரஜ துஹுரிஜன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த துஃபுலி லெவலில் நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்புறம் இதுக்கு வருவோம். துஃபுலில, துஃபுலிலா. இந்த மாடலை அந்த மாடலை நீங்கள் அப்படி பழகுறதுக்காக வேண்டி துஹுரிஜுன்னு இருக்குல்ல, அதை சொல்லாமல் நான் ஃபஅல லெவலில் சொல்லிட்டு வர போகிறேன். துஹுரிஜன் இருக்குல்ல, இது துஃபுலில, துஃபுலிலா, துஃபுலிலு, துஹுரிஜு கரெக்டாக இருக்கா? அப்புறம் துஃபுலிலத், துஹுரிஜத், துஃபுலிலதா, துஹுரிஜதா, துஹுரிஜ்ன, துஃபுலில்ன கரெக்டாக வந்துருச்சா? அதுக்கப்புறம் துஹுரிஜித்த, துஃபுலில்த, துஹுரிஜித்துமா, துஃபுலில்துமா, துஹுரிஜித்தும், துஃபுலில்தும் அப்படி வந்துருச்சா? அதுக்கப்புறம் துஹுரிஜித்தி, துஃபுலில்தி பெண்பால் ஒருமையில் வர்றது. துஹுரிஜித்துமா, துஃபுலில்துமா, துஹுரிஜித்துன்ன, துஃபுலில்துன்ன. அப்புறம் துஃபுலில்து, துஹுரிஜித்து, துஃபுலில்னா, துஹுரிஜ்னா. இது என்னது? அசல் 4. அதில் 1 சேர்த்துருக்கு தே. ஃபஅலல என்பதில் தஃபஅலன்னு மாற்றிருக்கிறோம். அது முன்னாடி மாற்றியாச்சு, முந்தின பாடங்களில் படிச்சுட்டோம். அதுக்கு மஜ்ஹூல் இன்னைக்கு பார்த்துருக்கோம். தஹரஜ என்பதற்கு மஜ்ஹூல் என்ன? துஹுரிஜ, துஹுரிஜ.
அது வச்சு அடுத்து என்னது, இதுவும் நேற்று இதுன்னு சொன்னது தான் ஒரு ரிப்பீட்டுக்காக வேண்டி. அப்போ இஃப் அன்லல 4 ஃபஅலல என்பதை என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஅலலன்னு 4 இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே என்ன சேர்ந்துருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு ஹம்சா சேர்ந்துருச்சு, ஐனுக்கு அப்புறம் 3 சேர்ந்துருக்குது, மற்ற 4 அசல் எழுத்து. அப்போ ஃபஅலல என்பதில் 2 எழுத்தை அதிகப்படுத்தி இஃப் அன்லல இப்படி மாற்றுவார்கள் என்பதை முந்தைய 4 எழுத்து பாடத்தில் படிச்சுட்டோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மஜ்ஹூல் எப்படி சொல்லணும், உஃப் உன்லில இஃப் அன்லல உஃப் உன்லில இப்படின்னு சொல்லணும். அதுக்கு உதாரணமாக ஒரு சொல்லுவதாக இருந்தால் ஹர் ஜம என்கிற ஒரு சொல்லு, ஹர் ஜம ஹேரே ஜிம் மீம் 4 எழுத்து அசல். அப்போ என்ன செய்யணும், அதில் முதல்ல ஹம்சாவை சேர்க்கணும், அந்த ரேக்கு அப்புறம் 3 சேர்க்கணும். ஹர் ஜம இஹ்ரஞ்சம ஹர் கரெக்டாக பாருங்க, தான் ஹர் ஜம இந்த ஹே ரே ஜீமு மீமு இந்த 4 அசல். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் ஒரு 3 போடுறாங்க, முன்னாடி ஒரு ஹம்சா சேர்க்குறாங்க. அப்போ இஹ்ரஞ்சம அதுக்கு மஜ்ஹூல் என்ன, இதுவும் படிச்சுட்டோம் முன்னாடியே, மஜ்ஹூல் தான் படிக்கிறோம். உஹுருஞ்சிம இஃப் அன்லல உஃப் உன்லில இஹ்ரஞ்சம உஹுருஞ்சிம இப்படி மஜ்ஹூல் எடுக்கணும். இது என்னது, 6 எழுத்து சொல்லு, 4 எழுத்தை 6 எழுத்தாக ஆக்கி அந்த வடிவத்துக்கு எடுக்கிற மஜ்ஹூல் செயற்பாட்டு வினை. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மாடல் சொல்வதாக இருந்தால் இஹ்ரஞ்சமன் போட்டோம்ல, உஹுருஞ்சிம உஹுருஞ்சிமா உஹுருஞ்சிமு. இதை வந்து அந்த இஃபான் அளவில் சொல்லி பாருங்க. இந்த மாடலில் இஃபான் உஃபுன்லில இருக்குல்ல, அதே மாதிரி இதை சொல்லி பாருங்க. உஃபு உன்லில உஃபு உன்லிலா உஃபு உன்லிலு அது மாதிரி வந்துருச்சு, காயிபு முதக்கர். அப்போ உஹுருஞ்சிமத் உஃபு உன்லிலத் உஹுருஞ்சிமதா உஃபு உன்லிலதா உஹுருஞ்சும்ன உஃபு உன்லில்ன இது 3 படற்கை மன்னது பெண்பால். அப்புறம் உஹுருஞ்சிம்த உஃபு உன்லில்த உஹுருஞ்சின்துமா உஃபு உன்லில்துமா உஹுருஞ்சிம்தும் உஃபு உன்லில்தும் லில்தும் இது 3 என்னது முன்னிலை. அதுக்கப்புறம் முன்னிலையில் வந்து ஆண்பால் முதக்கருது. அப்புறம் உஹுருஞ்சிம் தீ உஃபு உன்லில் தீ உஹுருஞ்சிம் துமா உஃபு உன்லில்துமா உஃபு உன்லில்துன்ன இது பூரா பெண்பாலில் முன்னிலை. உஹுருஞ்சிம் தூ உஃபு உன்லில் தூ முத்தக்கல்லி பொறுமை உஃபு உன்லில்னா இது பன்மைன்னு ஆயிடுச்சு. இது வந்து எத்தனை 4 எழுத்து சொல்லை 6 எழுத்து ஆக்குவதற்கு எத்தனை வடிவம் இருக்குன்னு சொன்னோம், 2 இருக்குன்னு சொன்னோமா. ஒன்று இஃப் அன்லல, இன்னொன்று வந்து இஃப் லல்ல. அடுத்து என்ன படிச்சிருக்கிறோம், இதுதான் கடைசி சென்ற கால வினைச்சொல்லுடைய கடைசி வடிவம் இதுதான். இஃப் லல்ல லல என்று இருந்ததில் லலங்கிறதுல 2 லாம் இருந்துச்சு. இவங்க லல்லண்டாக்கி 2 லாம் 3 லாம் ஆக்கிட்டாங்க. ஒரு எழுத்து கூடி போச்சா, முன்னாடி ஹம்ஸ் ஆரம்பத்தில் ஹம்சாவை கூட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் அது லாமு 2 லாமுக்கு பதிலாக 3 லாம் ஆக்கி விட்டாங்க. அதாவது கடைசி எழுத்துக்கு சத்து பண்ணிடணும், கடைசியாக வர்றதுக்கு என்ன செய்யணும், சத்து பண்ணிடணும். இது நம்ம முன்னாடி படிச்சுட்டோம். இஃப் அல்ல என்பதை நினைச்சிட்டோம், ஏற்கனவே படிச்சுட்டோம். அதுக்கு மஜ்ஹூல் தான் படிக்க வேண்டியிருக்கு. எப்படி படிக்கணும், உஃபு லில்ல இஃப் அல்ல உஃபு லில்ல இப்படி படிக்கணும். அப்படி படித்த பிறகு அதில் வந்து நம்ம அதுக்கு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால் கஷ் அர காஃபு ஷீனு ஐனு ரே, இந்த ரே மட்டும் டபுள் ஆக்கியிருக்கிறாங்க. கஷ் அரங்கிறதுல என்ன செய்கிறாங்க, கடைசி எழுத்து டபுள் ஆக்கிட்டாங்க, ஆரம்பத்தில் ஒரு ஹம்சா சேர்த்துட்டாங்க. அப்போ இக்குஷ அர்ற இது முன்னாடி படித்தது தான். இது நம்ம இப்போ இதை சொல்வது மஜ்ஹூலுக்காக தான். இக்குஷ அர்ற என்பதை மஜ்ஹூல் ஆக்குறோம். மஜ்ஹூல் எப்படி வரும், இங்கே உக்குஷு இர்றன்னு போட்டிருக்கணும். உக்குஷு இர்றன்னு வருவதாக இருந்தால் என்ன செய்யணும்னா நீங்கள் உடைக்கணும். இக்குஷ அர்றங்கிறது இக்குஷ ரர இக்குஷ அர்ற இந்த சத்து போட்டிருக்கல, இந்த சத்து போட்டதை என்ன செய்யணும்னு கேட்டால் ஏற்கனவே சொல்லி காட்டியிருக்கணும்ல, அந்த மெத்தடில் இக்குஷ அர்ற என்றால் இக்குஷ ரர இக்குஷ ரர. அப்போ நம்ம சத்து பண்ணுற சட்ட பிரகாரம் எக்குஷ அர்றன்னு ஆக்கிட்டோம். அப்போ மஜ்ஹூல் எப்படி வரும்,
உக்குஷு ரிர இக்குஷா ரர உக்குஷு ரிரன்னு வரும்ல. அப்போ ஒரு ரிர இந்த ரேயுடைய கசரை கொண்டு ஐனில் கொண்டே கொடுத்துட்டு உக்குஷு இர்ற இதை உடைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பெண்பால் பன்மையில் என்ன செய்யும் பிரியும்ல, அதை நீங்கள் அறிஞ்சிக்கிற முடியும். அதுக்காக வேண்டி இப்போ பாருங்களேன், உக்குஷு இர்ற முதல் எழுத்து இருக்குது. இது உக்குஷு இர்றங்கிறது அது அசல் கிடையாது. உக்குஷு ரிர உக்குஷு இர்றன்னு அர்த்தம். உக்குஷு ரிர ஒருமை, அதை உக்குஷு இர்ற. உக்குஷு இர்ரா உக்குஷு ரிரா உக்குஷு ரிரா உக்குஷு இர்றான்னு சொல்லணும். அப்புறம் உக்குஷு ரிரு ஷூன்னு ஐனுக்கு சுக்குன்னு வந்துருச்சுல, அதனால இந்த கசரை முன்னாடி மாற்றிடுவாங்க. உக்குஷு ரிரு உக்குஷு இர்ரு. அப்புறம் உக்குஷு இர்ரத் இது அசல் வந்து உக்குஷு உக்குஷு இர்ரத்துன்னு இருக்குல்ல, உக்குஷு ரிரத் அப்படின்னு வரும். அப்போ இந்த ரீ ஐனுக்கு மாற்றி உக்குஷு இர்ரத் உக்குஷு இர்ரத்தா உக்குஷு ரத்தான்னு வரும். அப்போ உக்குஷு இர்ரத்தா. அப்புறம் உக்குஷு ரிர்ன இங்கே நான் வந்து ரெண்டாவது ரேக்கு சுக்குன் வந்துருச்சு. இப்போ என்ன செஞ்சாவனு அதை உடைச்சிடணும். உக்குஷு ரிர்னன்னு உடைச்சிடணும். உடைச்சிட்டோம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான். எப்படி உக்குஷேர் ஒருத்த இந்த வந்துட்டான், எழுத்து மாறி கிடக்கு. சரி விளங்கிருங்க, மா வந்து கீழே வந்துருச்சு. உக்குஷேர் இருத்த இது வந்து முன்னிலையில் ஆண்பால் ஒருமை. உக்குஷோர் இருத்துமா இந்த மா கீழே வந்துரு தனியாக. உக்குஷேர் இருத்துமா ஆண்பாலில் முன்னிலை இருமை. உக்குஷேர் இருத்தும் முன்னிலையில் பன்மை ஆண்பால். அப்புறம் உக்குஷேர் இருத்தி நீ பொம்பளையை பார்த்து சொல்கிறது. உக்குஷேர் இருத்துமா ரெண்டு பேருக்கு உள்ளது. உக்குஷேர் இருத்துன்ன பல பெண்களுக்குள்ள இது முன்னிலை. அதுக்கப்புறம் உக்குஷோர் இருத்தும் உக்குஷோர் இருனா தன்னிலையில் ஒருமை பன்மைன்னு வந்துருச்சு. இப்போ வந்து திரும்ப ஒரு அந்த மொத்த பாடத்தையும் இப்போ நடந்த பாடங்கள் பூராமே என்னென்னு கேட்டால் கடந்த 4-5 நாட்களாக நடந்த பாடங்கள் எல்லாமே செயற்பாட்டு வினையுடைய பாடம். அப்போ அது துவக்கத்திலேருந்து அந்த பாடத்தை என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையுமே அந்த அசை போட்டு எடுக்கணும்ல. எப்படி அடை பண்ணணும்னு கேட்டால் சென்ற கால வினை சொல்லை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் வந்து நம்ம ஆரம்பத்தில் செய்தான் போனான்ங்கிறத மட்டும் பார்த்தோம். அதோடு சென்ற காலம் என்ன முடியுமானா முடியாது. ஏன்னு கேட்டால் செய்யலை போகலைன்ற இன்னொரு பக்கம் அதுக்கு இருக்கிறது. அதை எப்படி நம்ம பிரிக்கிறோம், ஒன்று உடன்பாடு ஒன்று எதிர்மறை. நசர உடன்பாடு, எதிர்மறை என்ன மா நசர. மா சேர்க்கணும் படிச்சோமா, நசர மா நசர, அன்சர மா அன்சர, நசர மா நசர, நாசர மா நாசர. அதே மாதிரி தனசர மாத்த நசர, தனாசர மாத்த நாசர, இந்தசர மா இந்தசர, அதாவது மந்தசர மா இந்தசர அப்படி சொல்லக்கூடாது. எழுதுன மா இந்தசரண்டு எப்படி வாசிக்கணும் மந்தசர. அதுக்கப்புறம் இன்ஃபால மா இன்ஃபால அப்படி சொல்லாமல் மன்ஃபால எழுதுறது மா இன்ஃபாலன்னு எழுதணும். சொல்வது எப்படி மன்ஃபால. அப்புறம் வந்து இன் சர்ற இஃப் அல்ல மண் சர்ற மா இன் சர்ற மண் சர்ற. அதுக்கப்புறம் என்னது இஸ்தஃபால மாவை சேர்த்தா மஸ்தஃபால, இஸ்தக்கிரம மஸ்தக்கிரம அப்படி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இஃபு அவு அல மஃபு அவு அல, மா இஃபு அவு அல அதை சொல்வது மஃபு அவு அல. அதுக்கப்புறம் இஃபு அவ்வள மஃபு அவ்வள, மா இஃபு அவ்வள அசலு, அது சொல்வது மஃபு அவ்வள. அதுக்கப்புறம் இஃபு ஆல்ல மா இஃபு ஆல்ல மஃபு ஆல்ல. இதெல்லாம் என்னது எதிர்மறை. இது பூரா என்னது அளவுலேருந்து எடுத்துக்கிட்டு அனைத்துக்குமே மான்னு சேர்த்துக்கிற வேண்டியதான். அதே மாதிரி அசல் 4 எழுத்து இருக்கிறவங்க அதுலேயும் சேர்க்கலாம். தஹரஜ மா தஹரஜ, த தஹரஜ மாத்த தஹரஜ, இஃபான்ல மா இஃபான்ல மஃபு அன்ல, இக்ஷார்ற மா இக்ஷார்ற மக்ஷார்ற. இப்படி என்ன செய்யணும்டா எல்லாத்துக்குமே மா என்பதை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சேர்த்தா என்ன வாயிறேன், செஞ்சால் செய்யலை அது குடியாந்துடும். உதவினான் உதவலை, அடித்தான் அடிக்கலை, போனால் போகலை, நின்றான் நிற்கலை, அழுதான் அழலைன்னு சொல்லி அந்த எதிர்மறைண்டா மன்ஃபி, முசுபத்துன்னா உடன்பாடு. அப்போ ஒரு காரியத்தை இந்த மா இல்லாமல் வர்றதுக்கு பூரா என்ன பேர்
முசுபத்துன்னு அர்த்தம். மா போட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் மன்ஃபின்னு அர்த்தம், எதிர்மறை. ஒரு வினையை சொல்லல வெறும் லரபண்டு வருதா அது முசுபத்து, மா லரபண்டு வருதா அது மன்ஃபி, அக்கிரமண்டு வருதா அது முசுபத்து, மா அக்கிரமண்டு வந்தால் மன்ஃபி. அப்போ ஒரு வினை சொல்லல நம்ம உடன்பாடாக படிச்சுட்டு வர்றதுக்கும் அதிக நாள் எடுத்துச்சு. எதிர்மறைக்கு நம்ம அதிக நாள் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் மாவை சேர்க்கறது அவ்வளோ சின்ன விஷயம் தானே. நம்ம அந்த இதில் நல்ல பயிற்சி எடுத்துட்ட காரணத்தினால எதிர்மறைக்கு என்ன செய்யுங்க, மாண்டு சேர்த்துக்கிறது அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால தான் அந்த படம் வேகமாக ஓடி போச்சு. சரியா? அதே மாதிரி மஜ்ஹூலுங்கிறது அந்த மாதிரி தான். அந்த ஃபார்முலா அதே தானே உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு வகைக்கும் தனித்தனி சட்டங்கள் வருது. அதுதான் சொல்ல வேண்டியிருக்குமே தவிர அந்த ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபாலத்தா அந்த துமான்லாம் வருது, அதில் எந்த மாற்றம் வரப்போகிறது இல்லையில. அதனால இதுவும் அதிக டைம் எடுக்கலை உங்களுக்கு. நீ என்ன நினைக்கூடாது, முதல்ல ஃபாலா ரொம்ப நாள் எடுத்துச்சு, மா ஃபாலை 2 நாளில் முடிஞ்சு வச்சு நினைக்கக்கூடாது. அதே தான் இது, மாண்டு சேர்த்துருக்குறோம் அவ்வளோதான். அதே தான் பாடமே தவிர புது பாடம் கிடையாது. அதுக்கப்புறம் மஜ்ஹூலுக்கு இப்போ வர்றோம். மஜ்ஹூலில் என்ன செஞ்சுருக்குறோம், மஜ்ஹூலில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த அனைத்தையும் நான் போட்டு காட்டுறேன். மஜ்ஹூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஅலவுக்கு மஜ்ஹூல் என்ன, ஃபுஇல. இதை படிச்சிட்டோமா? சரி. அப்புறம் ஃபஇல, அதுக்கு மஜ்ஹூல் என்ன, ஃபுஇல தான். அதுக்கப்புறம் ஃபவுலன்னு இருக்குது, அதுக்கு மஜ்ஹூல் என்ன, அதுக்கும் ஃபுஇல தான். அப்போ ஃபஅல ஃபஇல ஃபவுல 3க்கும் சேர்த்து ஃபுஇல 3 மாடல் படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அஃபஅலுக்கு மஜ்ஹூல் என்ன, உஃபுஇல. அஃபஅல உஃப்இல அப்படி படிச்சிருவோம். அதுக்கப்புறம் 3 எழுத்து 4 எழுத்து ஆக்குறதுல ஃபஅலன்னு வருது. ஃபஅலவை என்ன செய்கிறோம், ஃபுஇல அப்படி படிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 3 எழுத்து 4 எழுத்து ஆக்கும்போது ஃபஅலன்னு மாற்றுவோம். ஃபஅலவை ஃபஅலன்னு மாற்றுவோம். ஃபஅலன்னு மாற்றணும். அதுக்கு மஜ்ஹூல் என்ன, ஃபுஇல. சத்து தேவையெல்லாம் போட்டிருக்கிறேன், ஃபுஇல. சரி. ஃபஅல ஃபுஇல. ஃபஅல என்பதற்கு மஜ்ஹூல் ஃபுஇல. இது 3 என்னது, இந்த 3 4 எழுத்து உள்ளது. அதாவது 3 எழுத்தை 4 எழுத்து ஆக்கியிருப்போம்ல, அது ஒரு 3. அஃபஅல ஃபஅல ஃபஅலன்னு மாற்றிருக்கிறோம். அதை என்ன செய்கிறோம்னு கேட்டால் உஃபுஇல ஃபுஇல ஃபுஇலன்னு மாற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் 5 எழுத்துக்கு வர்றோம். 5 எழுத்து இப்படி 5 எழுத்துனா 3 அசல் 2 சேர்த்தது, அந்த மாதிரி 5 எழுத்து. அதில் தஃபஅலன்னு ஒரு வடிவம் இருக்குது. அதுக்கு என்ன மஜ்ஹூல், தஃபஅல துஃபுஇல. தஃபஅல துஃபுஇல அதுக்கு மஜ்ஹூல் அப்படி. தஃபாஅல ஃபஅலவை தஃபாஅலன்னு மாற்றுறோம். ஃபஅலங்கிற 3 எழுத்தை தஃபாஅல என்று 5 எழுத்தாக மாற்றிட்டோம். ஒரு அலிஃபையும் சேர்த்துருக்குறோம், ஒரு தேயையும் சேர்த்துருக்குறோம். தஃபாஅல. அப்போ தஃபாஅலங்கிறதுக்கு முந்தின பாடம் இது. அதுக்கு மஜ்ஹூல் என்ன, துஃபுஇல. தஃபாஅல துஃபுஇல இந்த வடிவத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இஃப்தஅல. ஃபஅலவை இஃப்தஅலன்னு மாற்றுறோம். ஃபஅலங்கிறது 3 எழுத்து அசலே, ஒரு ஹம்சாவையும் ஒரு தேயையும் சேர்த்துருக்குறோம் இஃப்தஅலன்னு சொல்லி. அந்த இஃப்தஅலவுக்கு மஜ்ஹூல் என்ன, உஃப்துஇல. இஃப்தஅல உஃப்துஇல. இக்தஸர உக்துஸிர இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து 5 எழுத்து சொல்கிறேன். என்ன 5 எழுத்துனா 3 5 ஆக்குறது. இன்ஃபஅல. ஃபஅல அப்படியே இருக்கும், இன்னொன்று சேர்த்துக்குறோம். ஃபஅலன்னு அப்படியே இருக்கும், ஒரு இன்கிற வார்த்தை என்ன செஞ்சிருவோம், சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு என்ன ஆயிரும், இன்ஃபாலன்னு ஆயிரும். இன்ஃபாலுக்கு மஜ்ஹூல் என்ன, உன்ஃபுஇல. இன்ஃபாலன்னா உன்ஃபுஇல அப்படி மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் 5 எழுத்துல கடைசியாக உள்ளது இஃப் அல்ல. இஃப் அலலன்னு இருக்கும். இஃப் அலல இஃப் அல்ல. அதுக்கு மஜ்ஹூல் என்ன, உஃபு உலில உஃப் உல்ல. அப்போ இந்த 5 ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. இந்த 5 இந்த தஃபஅல 1, தஃபால 1, இஃப்தால 1, அப்புறமேலு இன்ஃபால 1, அதுக்கப்புறம் இஃப் அல்ல 1, அவ்வளோதான். இந்த 5 பாருங்க. இந்த 5 என்னது, 5 எழுத்து சொற்கள். அதாவது 3 எழுத்து சொல்லை 5ஆக ஆக்குறதுல ஒரு 5 இருக்கிறது. தஃபால துஃபுஇல, இஃப்தால உஃப்துஇல, இன்ஃபால உன்ஃபுஇல, இஃப் அல்ல உஃபு உல்ல. அதுக்கடுத்து என்ன படித்தோம், 6 எழுத்து படித்தோம். 6 எழுத்துல என்னென்ன இருக்கு, இஸ்தஃபால உஸ்துஃபுஇல. இஸ்தஃபால ஃபால என்பதை இஸ்தஃபாலன்னு 3 எழுத்து சேர்த்து நினைஞ்சிருக்கிறோம், 6ஆக மாற்றிருக்கிறோம். அதுக்கு மஜ்ஹூல் உஸ்துஃபுஇல. அதுக்கப்புறம் இஃப் அவு அல, இதை என்ன செஞ்சிருக்கிறோம், உஃப் ஊ இஃப் அவு அலங்கிறது அளவை தான் அப்படி மாற்றிருக்கிறோம். என்ன செஞ்சு மாற்றிருக்கிறோம்னா ஹம்சா சேர்த்துருக்குறோம், நடு எழுத்தை டபுள் ஆக்கியிருக்கிறோம், வாவு சேர்த்துருக்குறோம்.
அப்போ வந்து 3க்கு பதிலாக 6 ஆயிடுச்சு. இப்போ அளவை கழிச்சிட்டு பார்த்தா 3 எழுத்து கூடுதலாக இருக்குது. அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உஃப் ஊ இல. இதை படிச்சுட்டோம். அதே மாதிரி 6 எழுத்துல இன்னொரு வடிவம் என்னன்னு கேட்டால் இப்போ அவ்வள என்பதில் வாவு 2வது 2 வாவு சேர்த்துருக்குறோம், ஒரு ஹம்சா ஆரம்பத்தில் சேர்த்துருக்குறோம், ஃபலவோட சேர்த்து 3 சேர்த்து 6 ஆயிடுச்சு. இப்போ அவ்வள. அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உவ்வில. இதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஆள்லன்னா சத்து வந்திருக்கிறதுனால உடைச்சி சொல்லி பழகணும். இப்போ ஆள்லன்னா இப்போ ஆளல அப்படி உடைச்சி பழகணும். அப்படி தான் அந்த மஜ்ஹூல் இருக்க வசதியாக இருக்கும். இப்போ ஆள்லன்னு மாறிக்கிறோம். அதுக்கு மஜ்ஹூல் வந்து உஃப் ஊலில. உஃப் ஊலிலன்னா உஃப் ஊல்ல இப்படி வந்துடும். இதெல்லாம் என்னது? இந்த நாளும் 6 எழுத்துடைய எந்த நாள்? இஸ்தஃபாவில் ஆரம்பித்து இது எல்லாமே இதில் உள்ளது, 6 எழுத்துல உள்ளது. இதெல்லாம் 6 எழுத்து உள்ளது. 6 எழுத்துல 4. ஒன்று வந்து இஸ்தஃபால, அதுக்கு மஜ்ஹூல் உஸ்துஃபீல. இன்னொன்று இப்போ அவ்வள, அதுக்கு உஃப் ஓயில. இப்போ அவ்வள உஃப் உவ்வில. இப்போ ஆள்ல உஃப் உள்ள. இது பூரா என்னது? 6 எழுத்து உள்ளது. அதாவது 3 6 ஆக்குறது. இதை படித்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால் 4 எழுத்துமே அசலாக உள்ளது. எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு 4 எழுத்துமே அசலாக உள்ளது என்னது? ஃபஅல. அதுக்கு மஜ்ஹூல் என்ன? ஃபூலில. இது ஒரே ஒரு வடிவம் தான். 4 எழுத்தும் அசலாக இருக்கிறதுக்கு ஒரு மாடல் தான். ஃபஅல ஃபூலில, தஹரஜ துஹ்ரிஜ, ஹர்ஜம ஹுர்ஜிம, அதே மாதிரி ஹஷ ஹுஷுஹிஷ அப்படின்னு சொல்கிற வேண்டியதான். அப்புறம் அந்த 4 எழுத்து சொல்லைய 5 எழுத்தாக மாற்றுறதுக்கு ஒரு வடிவம் தான். 4 எழுத்து உள்ள சொல்லை 3 எழுத்து 5 எழுத்தாக மாற்றும் போது 5 வந்துச்சுல. 3 எழுத்து சொல்ல 5 எழுத்தாக மாற்றும் போது எத்தனை வருது? தஃபால இஃப்தால இன்ஃபால இஃபாலன்னு 5 வந்துச்சு. இங்கே 5லாம் வரல. 4 எழுத்து 5 ஆக்குறா இருந்தால் 1 தான். ஃபஅல என்பதில் ஒரு தேவை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா அந்த ஒரு மாடல் தான் இருக்கிறது. அப்போ ஃபஅல என்பதை தஃபஅல என்று மாற்றுவார்கள். அப்படி மாற்றினா அதுக்கு மஜ்ஹூல் என்ன? துஃபுலில அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாடல் வந்து 4 எழுத்து 6 ஆக்குவது. 4 எழுத்துன்னு செய்கிறது 6. 4 எழுத்து அசல் 2 சேர்க்கிறது. என்ன சேர்த்துருக்குறாங்க? இப்போ அன்லன்னு ஒரு வடிவம். இதில் வந்து நூனு நடுவில் சேர்த்துருக்குறாங்க, ஹம்சா ஒன்று ஆரம்பத்தில் சேர்த்துருக்குறாங்க. அப்போ ஃபஅலங்கிறது 4 அசல். அப்போ கழிச்சிட்டு பார்த்தா அலிஃபும் நூனும் என்ன செஞ்சிருக்கு? ஹம்சாவும் நூனும் சேர்த்துருக்குறாங்க. அப்போ இஃப் அன்லல இது 6 எழுத்து. 6ன்னா 4 அசல் 2 சேர்த்தது. இந்த வடிவத்துக்கு மஜ்ஹூல் எப்படி வரேன்? உஃப் உன்லில எஹரஞ்சம உஹுருஞ்சிம. இது 6 எழுத்து. அதாவது 6 எழுத்து வந்து 2 இடத்துல வரேன். இஸ்தஃபாலங்கிறது வந்து 3 6 ஆக்குறது. இது 4 6 ஆக்குறது. 3 அசல் 3 சேர்த்தது. இது 4 அசல் 2 சேர்த்தது. இதுவும் 6 எழுத்து சொல்லுதான். 6 எழுத்து சொல்ல பிரித்து சொல்லணும். இது 4 எழுத்தை 6 ஆக்கியது, அது 3 எழுத்தை 6 ஆக்கியது. அப்படி பிரிச்சுக்கணும். சரியா? இப்போ 4 எழுத்தை 6 ஆக்குறதுக்கு என்ன இருக்குது? இஃப் அன்லல ஒன்று, உஃப் உன்லில, இஃப் அல்ல, உஃப் உலில்ல, இஃப் அல்ல உஃப் உலில்ல. இது வந்து இது ஒரு வடிவமாச்சு. மொத்தம் எத்தனை ஆச்சு? எல்லாம் சேர்த்து மொத்தமாக எண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்னங்க டோட்டல் எத்தனை விளைச்சல் வந்திருக்குன்னு பாருங்க. 1 ஃபாலோன்னு வருவோமா? 1 ஃபைல 2 அவ்வளோ 3 அஃபால 4 ஃபஅல 5 ஃபால 6 தஃபஅல 7 தஃபால 8 இஃப்தால 9 இன்ஃபால 10 இஃபால 11 இஸ்தஃபால 12 இஃபாவுல 13 இஃபாவுல 14 இஃபால 15 ஃபஅல 16 தஃபஅல 17 இஃபால 18 இஃபால 19. அப்போ இதுவரைக்கும் உள்ள வினை சொற்களுடைய மொத்த வடிவம் எத்தனை இருக்கு? 19 இருக்கிறது. அந்த 3 எழுத்தை போட்டு 4 எழுத்து மாதிரி மாற்றுவாங்க, அதை கழிச்சு விட்டுருங்க. சில சொற்களுக்கு மட்டும் உள்ளது. நம்ம இவ்வளோதான். மொத்த வடிவம் எவ்வளோ ஒன்று கேட்டால் வினை சொற்கள் வந்து இந்த 19க்குள் அடக்கம். அந்த 19 என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு மஜ்ஹூல் 19 மாரூஃபுக்கு 19 மஜ்ஹூல் எடுத்துடுறோம். செய்யப்பாட்டு வினைன்னு ஆயிடுச்சு. அப்போ இதான் சாராம்சம். என்ன சாராம்சம்னு கேட்டால்
வினை சொற்களில் நம்ம வந்து மொத்தம் 3 வகையை படிச்சிருக்கிறோம். சென்ற கால வினை சொல்லு, உடன்பாடுல, செய்வினையில் ஒரு செட்டு. சென்ற கால வினை சொல்லுல எதிர்மறையில், சென்ற கால வினை சொல் எதிர்மறையில் அது எத்தனை? அது வந்து செய்வினையில். சென்ற கால வினை செய்வினை, அதாவது அப்படி உதாரணத்தோட சொன்னால் விளங்கும் உங்களுக்கு. சென்ற கால வினை சொல்லுல உடன்பாடு, அதை மா வராமல் வரும்ல, உடன்பாட்டில் செய்வினையாக வரும்ல, செய்வினை அது நுசிரண்டு வராமல் அசலாக வரும்ல, அப்படியான ஒரு வகை வந்து அது ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. 2வது செட்டு என்ன? அதே செய்வினை அதே நசரவுல இருந்து இந்த இஃபாலல்ல வரைக்கும், இந்த கடைசியாக காட்டியிருக்கிறோம்ல, முதல்ல ஃபாலவுல இருந்து இஃபாலல்ல வரைக்கும் உள்ள அத்தனைக்குமே இல்லைன்னு அர்த்தம் தருவதற்காக வேண்டி மா சேர்ப்பாங்க. அப்போ எதிர்மறை. மாய தகரஜ, மாத்த தகரஜ, இகரஞ்சம மகரஞ்சம இப்படி சொல்கிறது இருக்குல்ல, அதை முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால் மஜ்ஹூலுக்கு வரணும். இது மஜ்ஹூல்னா என்னது? இது உடன்பாடு தான். இதுக்கு எதிர்மறை இருக்காது, அடுத்த பாடத்தில் பார்ப்போம். மஜ்ஹூலில் இது என்னது? செய்யப்பட்டான், செய்யப்படவில்லைன்னு வரும்ல, அதுக்கு வந்து எதிர்மறையாக போயிடும். இப்போ 3வது என்னன்னு கேட்டால், நம்ம மஜ்ஹூல் படிக்கிறோம், மஜ்ஹூலில் வந்து செய்வினையை தான் படிக்கிறோம், மஜ்ஹூலில் வந்து உடன்பாட்டை தான் படிக்கிறோம், எதிர்மறை படிக்கிறது அடுத்த பாடம். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்? எல்லாத்தையும் தொகுத்து வரிசையா ஃபஅல ஃபைல ஃபவுல இல்லாட்டி மொத்தமாக சொல்லிடுங்க. ஃபஅல ஃபுயில, ஃபைல ஃபுயில, ஃபவுல ஃபுயில, அஃபஅல உஃபுயில, ஃபஅல ஃபுயில, ஃபஅல ஃபுயில, தஃபஅல துஃபுயில, தஃபஅல துஃபுயில, இஃப்தஅல உஃப்துயில, இன்ஃபஅல உன்ஃபுயில, இஃபஅல்ல உஃபுல்ல, இஸ்தஃபஅல உஸ்துஃபியில, இஃபஅவ்வல ஃபுயில, இஃபஅவ்வல ஃபுவில, இஃபஅல்ல ஃபுல்ல. அதுக்கப்புறம் ஃபஅலல ஃபுலில, தஃபஅல துஃபுலில, அப்புறம் இஃபால்ல உஃபூலில, அப்புறம் இஃபாலல்ல உஃபூலில்ல, மொத்தம் அப்படி சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஜோடியாக எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் எந்த வார்த்தையும் சொல்லிக் கொள்ளலாம். மீதி பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.